ஜெயமேக்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த சண்டேவை நீங்கள் ஹாப்பியாக என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்றது என்னால் இங்கேருந்தே பார்க்க முடியுது. இது சூப்பருங்க. இந்த சண்டேவை நல்லா என்ஜாய் பண்ணுங்க. இளமை ஏதோ எபிசோடில் இன்னைக்கு என்ன கொஸ்டின் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் அப்படின்னா, நம்ம எல்லாருமே ஒரு ஒர்க் பண்ணிட்டு இருப்போம், ஹாப்பியாக இருப்போம். பட் மிட் நைட் அந்த ஒரு 2 AM ஒரு தாட் வரும், எஸ்கேப்பிங் ரியாலிட்டியா. இந்த ப்ரொஃபஷனை விட்டுட்டு வேற ஒரு ப்ரொஃபஷன், நமக்கு பிடிச்ச இந்த ப்ரொஃபஷனை கண்டினியூ பண்ணால் நம்ம லைஃப் நல்லா இருக்குமே அப்படின்ற ஒரு தாட் எல்லாருக்குமே வரும், எப்பயாவது வரும். அதுக்கு என்னடா செய்ய சொல்ற? அப்படி நீங்க நினைக்கிற ப்ரொஃபஷன் என்ன அப்படின்றத கேட்க போறோம். மக்கள் என்ன சொல்றாங்க அப்படின்றத வாங்க போய் பார்க்கலாம். ஹாய் மேம், உங்க பேர் எங்கேருந்து வரீங்க? கீதா ஃப்ரம் சென்னை தான். ஓகே, ஸோ நீங்கள் இப்போ என்ன மேம் ஒர்க் பண்ணிருக்கீங்க சொல்லலாமா? மீடியாவில் தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். அப்படியா? நம்ம ஆளுங்க இவங்க. ஸோ நமக்கு எப்போதுமே ஒரு தாட் இருக்கும்ல, நம்ம பண்ணுற ஒர்க்கில் ஏதோ ஒரு ப்ரெஷர் ஆகி திடீர்னு யோசிப்போம், நம்ம பிடிச்ச இந்த வேலையே பண்ணலாம் பேசாமல், ஒருவேளை இந்த ப்ரொஃபஷனில் இருந்தால் நம்ம லைஃப் நல்லாயிருக்கும் அப்படின்லாம் நமக்கு ஒரு தாட்டு போகும், இந்த மிட் நைட் தாட். அந்த மாதிரி நீங்கள் நினைக்கிற ஒரு செகண்ட் சான்ஸாக நினைக்கிற ஒரு ஜாப், ஒரு ப்ரொஃபஷன்னா என்ன போகணும்னு நினைப்பீங்க? ஆக்சுவலி இருக்குது. அது இப்போ யோசிச்சது கிடையாது. சைல்ட்ஹுட்ல இருந்தே எனக்கு பால் பண்ண வைக்கணும்னு ஆசை, ஒரு பிஸ்னஸ் பண்ணணுன்ட்டு தான் இஷ்டமே. வெரி வெரி பியூட்டிஃபுல்லுங்க. அது ஃப்ரம் 6th ஸ்டாண்டர்ட்லேருந்து எனக்கு ஆசை. இப்போ ஒர்க் பண்ணுறது மீடியாவில் ஒர்க் பண்ணுறேன். இதுவும் 6th ஸ்டாண்டர்ட்லேருந்து வந்த ஆசை தான். பட் உங்களுக்கே தெரியும்ல மீடியாவில் இருக்கிற கஷ்டம் என்னன்ட்டு. அது கம்பெனி சீக்கிரட், நான் வெளில சொல்லக்கூடாது. உங்களுக்கு தெரியாது ஒண்ணும் இல்ல. சரி, ஓகே, நீங்கள் சொல்லலாலும் கண்டிப்பாக தெரியும். பட் எனக்கு பிஸ்னஸ் பண்ணணும்னு தான் ஆசை, பால் பண்ண வைக்கணும்னு ஆசை. என்ன பால் வியாபாரமா? எனக்கு அதை பற்றின ஒரு விஷயம் தெரியும். எப்பவுமே ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறோன்னா அதை பற்றின ஒரு ஐடியா இல்லாமல் நம்ம ஸ்டார்ட் பண்ண முடியாது. வெரி நைஸுங்க. சூரிய போட்டு சூர்யா ஃபீமேல் வெர்ஷனுங்க. இவங்க ஆல்ரெடி பிளான்லாம் போட்டு வச்சுருக்காங்க. நாளைக்கு நீங்கள் ஒரு 1000 crore ரிட்டர்ன் ஆகிற மாதிரி ஒரு பிஸ்னஸ் பால் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா என்ன ஞாபகம் வச்சுப்பீங்களா? டெய்லி வீட்டுக்கு ஒரு 2 லிட்டர் பால் வரணும். நான் உங்களை வேலைக்கே எடுத்துக்கிறேன். அவங்க சொல்கிறாங்க, நீ பால் கரடான்றாங்க, உனக்கு நான் கிஃப்ட்லாம் தர மாட்டேன். நல்ல ஜாப் ஆக்சுவலி. அது பிஸ்னஸ்ன்றது சூப்பர் இல்லை? I like you. இல்லைங்க, அது ஓகேங்க, எனக்கு கூப்பிட்டா நான் வரேன். ஆனால் நீங்கள் வீட்டுக்கு பால் டெய்லி ஒரு லிட்டர் கொடுப்பீங்கன்னு நினச்சா என்னை அங்கே கூப்பிட்டு கண்டிப்பாக உங்களுக்கு வேலை தரேன் ப்ரோ. நிஜமாவா? மினிமம் 4 மாடாவது நீங்கள் பார்த்துக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. பட் பயங்கர சென்சிபிளான ஆன்சர். தேங்க்யூ. நேரில் எபிசோடைய முதல் சினிமா அப்டேட்டுக்கான நேரம் வந்து விட்டது. நம்ம சுதா கொங்கரா இயக்கத்தில் சிவகார்த்திகேயன், ரவி மோகன், ஸ்ரீலீலா, அதர்வா மற்றும் பலர் நடிச்சிட்டு இருக்கிற படம் தான் பராசக்தி. இந்த படத்தினுடைய ஃபர்ஸ்ட் ஷெடியூல் சிதம்பரம் அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் சூப்பராக செம்மையாக செட்லாம் போட்டு சூப்பராக எடுத்து முடித்தாங்க. செகண்ட் ஷெடியூல் இந்த பீரியடிக்காக அங்கே இருக்கக்கூடிய ரயில்வே ஸ்டேஷன் இருக்கக்கூடிய சீக்வன்ஸ்லாம் ஸ்ரீலங்காவில் எடுத்துகிட்டு இருந்தாங்க. அந்த ஷெடியூல் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. சூப்பர் ஹாப்பியாக டீம் திரும்ப இப்போ சென்னைக்கு வர போகிறாங்க. இன்னும் 2 மாதம் பிரேக்குக்கு அப்புறமா 3rd ஷெடியூலும் ஆரம்பிக்க போகிறாங்க. ஹாய் ப்ரோ, உங்கள் பேர் எங்கேருந்து வரீங்க? பேர் சுதார்த்தன், மலேசியாவிலேருந்து வரேன். அப்படிங்களா? ரொம்ப சந்தோஷம். சூப்பர் ப்ரோ, பயங்கரமாக இந்த பேக் செம்மையாக இருக்கு. என்ன ப்ரோ இது ஸ்டைல் எல்லாருமே ஃபாலோ பண்ணுறாங்க? இல்லை, இது ஜாமா கூட இருக்குன்னு சொல்லிட்டு உள்ளே வச்சுருக்கேன். கரெக்டாக சொன்னீங்க. ஓகே, ஹாய், உன் பேர்? நான் தருண். தவின். தருண். என்னப்பா சொல்ற? ஸோ பயங்கர க்யூட்டாக இருக்கான் பாய். ஓகே, என்னடா பண்ணுற? எத்தனாவது படிக்கிறேன்? tahun 1. ஸோ என்ன கொஸ்டின் கேட்கணும்னா, நம்ம ஒரு ப்ரொஃபஷனில் இருப்போம், திடீர்னு நமக்கு பேரலாக ஒரு தாட் வரும், ஓகே பேசாமல் பண்ணது போதும், இந்த ஒர்க் பண்ணலாம், இந்த ஒர்க் பண்ணால் நான் சந்தோஷமாக இருப்பேன். ஒரு செகண்ட் சான்ஸாக நினைப்பாங்களே எல்லாருமே, புலம்புவோம், அதை விட்டு வெளில வருவோம், எஸ்கேப்பிங் ரியாலிட்டியாக இருப்போம்ல. அந்த மாதிரி உங்களுக்கு இருக்கிற ஃபேக்டர் என்ன ப்ரொஃபஷன்? இப்போக்கி சொந்தமாக பிஸ்னஸ் செய்கிறோம், ட்ரான்ஸ்போர்ட் லாஜிஸ்டிக்கு. ஆனால் இப்போக்கி அந்த மாதிரி தாட்ஸ் இல்லை. செய்கிறத கரெக்டாக செய்வோம், சரியும் நல்லபடியாக செய்வோன்னு தான், அவ்வளோதான். டக்கராகுதுக்கா. ஸோ பண்ணுற பிஸ்னஸே பயங்கர சாட்டிஸ்ஃபையாக இருக்குது. ஆமாம் ஆமாம். அப்போ வேலைக்கெல்லாம் ஆள் எடுக்கிறீங்களா? இப்போக்கி இல்லை, என்ன சேர்த்து ஒரு 4 பேர் இருக்காங்க. அதை வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. எவ்வளோ சம்பளம் கொடுப்பீங்கன்னு சொன்னால் இப்போயே பேசி. இப்போக்கி இல்லை. அது நீங்கள் சொன்னது ஸ்வீட்டாக இருந்துச்சு. பிஸ்னஸ் பண்ணுறேன், அதுவே ஓகே, நல்லபடியாக பண்ணால் போதும், வேறு செகண்ட் தாட்டே இல்லை அப்படின்ற மாதிரி. எப்போ இந்த ஐடியா வந்துச்சு உங்களுக்கு ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி பிஸ்னஸ் தான் பண்ண போகிறோம் அப்படின்றது? இல்லை, சொந்தமாக ஒரு தொழில் செய்கிறது ஒன்றும் நல்லதுன்னு நினைக்கிறேன். ஸோ பிஸ்னஸ் செஞ்சு இப்போக்கி நல்லா இருக்குது, இதே மாதிரி போகும்னு நினைக்கிறேன். ஸோ ஒன்று அஸ்பைரிங் அட்வைஸ், ஒரு ஒரு அஸ்பைரிங் பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிற ஒரு பீப்புளுக்கு நீங்கள் சொல்லக்கூடிய ஒரு அட்வைஸ், ஒன் பீஸ் ஆஃப் அட்வைஸ். ஸ்டார்டிங்கில் ஃபெயிலியர்ஸ் வந்தாலும் அப்படியே கீப் ஆன் முயற்சி பண்ணி செய்ய பார்க்கணும். கண்டிப்பாக நம்ம நினச்சதை அடையலாம். இந்த மோட்டிவேஷன் போதுண்டா இன்னைக்கு எனக்கு. தேங்க்யூ ப்ரோ, தேங்க்யூ. நேர்களே, எபிசோடுடைய அடுத்த சினிமா அப்டேட் உங்களுக்காக எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன். ஜோ படத்தினுடைய வெற்றியை தொடர்ந்து அந்த படத்தினுடைய இயக்குனர் ஹரிஹரன் ராம்
அடுத்த படத்துக்கு தயாராகிட்டார். இந்த படத்தில் ஹீரோவாக நடிக்க போகிறவர் நம்ம எல்லாருடைய ஃபேவரட் ஹீரோ கம் மியூசிக் டைரக்டரான ஹிப்ஹாப் தமிழா ஆதி வந்து நடிக்கிறாரு. இந்த படமும் ஜோ படம் மாதிரியே பேரலாக ஒரு கம்ப்ளீட் லவ் ஸ்டோரி அப்படின்ற ஒரு தகவலும் அந்த டீம் கிட்டேருந்து லைட்டாக கசிஞ்சிருக்கு. ஹாய் மேம், உங்கள் பேர் எங்கேருந்து வரீங்க? என் பேர் ராஜலட்சுமி, மலேசியாலேருந்து வரேன். சூப்பர். உங்கள் பேருங்க? நித்யா. ஹாய், எத்தனாவது படிக்கிறீங்க? 3வது. ஓகே. ஸோ நாங்கள் வந்து மேம் கிட்ட பைட்ஸ்க்காக கேட்க போனோம். இவங்க மேம் வந்து இந்த மேம் வந்து அதெல்லாம் கொடுக்க மாட்டோம், எங்கள் அம்மாலாம் கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு. ஏன் அப்படி பண்ணீங்க? கேட்டுக்க. சூப்பர் மேம். ஸோ இப்போ வந்து உங்களுக்கு பேரலாக ஒரு சின்ன வயசுலேருந்து ஒரு தாட், ஒரு ட்ரீம் இருந்திருக்கும்ல, இந்த ப்ரொஃபஷன் போனால் நல்லாயிருக்கும். இப்போ கூட உங்களுக்கு அப்பப்போ தோணலாம், எப்போயாவது ஒரு ஃப்ரீ டைமில், ஓகே இந்த ஒர்க் பண்ணால் நல்லா இருக்குமே நம்ம லைஃப் அப்படின்ற மாதிரி. ஸோ அது என்ன ப்ரொஃபஷன்? எனக்கு வந்து கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாடி நிறைய ட்ரீம்ஸ் இருந்துச்சு. நார்மலாக ஒரு ஆஃபீஸ் ஒர்க் அந்த மாதிரி போகணுன்னு இருந்துச்சு. இப்போ வந்து எனக்கு சொந்தமாக ஒரு காஃபி ஷாப் வைக்கணும்னு ஒரு ஆசை. அவங்க எங்கே, இங்கேயா மலேசியாலையா? மலேசியாவில். ஏங்க இப்படி பண்ணுறீங்க? சென்னையில் வைங்க, டி நகரில். என்ன பண்ணுறது, இங்கே இவ்வளோ கடை வச்சுருக்கீங்களே. பிள்ளைங்களாம் பெருசாகிட்டோன்னே நானும் ஹஸ்பண்டும் சேர்ந்து ஒரு ஸ்மால் காஃபி ஷாப். சூப்பருங்க. இவங்க வந்து ஒரு லியோ பேரா, கியூட் பேரா வந்து லைஃப்பில் ரிட்டையர் ஆகி சூப்பராக வாழணும்னு நினைக்கிறாங்க. என்ன டப்பு நடிக்கிறீங்க? சூப்பர். ஒய் தட் காஃபி ஷாப் ஐடியா? காஃபி வீட்டில் எல்லாத்துக்கும் பிடிக்கும், ஹஸ்பண்டுக்கு ரொம்ப பிடிக்கும், எனக்கு இன்னும் பிடிக்கும். இவங்களுக்கு ஹஸ்பண்டை ரொம்ப பிடிக்கும் அதானே? இல்லை பிடிக்கும். அதுவும் இல்லாமல் என்னோட ஹேண்ட்மேட்லேயே அந்த குக்கீஸ், கேக்லாம் நான் பேக் பண்ணுவேன். ஸோ அந்த மாதிரி ஒரு வெரைட்டியில் காஃபி மட்டும் குடிக்கிறதில்ல, குக்கீஸ், கேக்கு. ஃபியூச்சர் பில்லியனரோட நான் பேசிக்கிட்டு இருக்கேன். நாளைக்கு வந்து இந்த வீடியோ கிளிப்பிங் காட்டி உங்கள் காஃபி ஷாப்பில் நான் ஆஃபர் எடுத்துப்பேன். ஓகேவா? தேங்க்யூங்க. ஆல் தி வெரி பெஸ்ட். தேங்க்யூடா. நேர்களே, எபிசோடோடைய அடுத்த சினிமா அப்டேட் உங்களுக்காக எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன். நம்ம சூர்யா சார் கங்குவா படத்துக்கு அப்புறமா ஆர்ஜே பாலாஜி அவர்களது இயக்கத்தில் ஒரு சூப்பரான படம் வந்து நடிச்சிட்டு இருக்கிறாரு. அடுத்தடுத்த லைனப்ஸ் வந்து பயங்கரமாக இனிமேல் பண்ண போகிறேன், வருஷத்துக்கு 2 படம் கொடுக்க போகிறேன்னு சொல்லி ஃபேன்ஸ் கிட்ட அவர் வந்து ப்ராமிஸ் பண்ணியிருக்கிறாரு. ஸோ ஃபேன்ஸில் பயங்கர எக்ஸ்பெக்டேஷனில் இருக்காங்க. ஆர்ஜே பாலாஜியோட படம் முடிஞ்சதுக்கப்புறமா அவர் யார் படத்தில் நடிக்க போகிறாரு. ஒரு பக்கம் அமல் நீரத்துன்னு சொன்னாங்க, இன்னொரு பக்கம் கார்த்திக் சுப்ராஜுடைய ரெட்ரோ வந்து ரெடி ஆகிட்டு இருக்கு. ஸோ அடுத்து யார் கூட படம் பண்ண போகிறாருன்ற ஒரு கேள்வி, ஒரு எதிர்பார்ப்பு கிரியேட் ஆகிட்டு இருந்த நிலையில் மலையாளம் சினிமாவுடைய த மோஸ்ட் ஃபேவரட்டாக இன்னைக்கு ஒரு ட்ரெண்ட் செட்டராக இருக்கக்கூடிய ஆக்டர் கம் டிரெக்டராக இருக்கக்கூடிய பேசில் ஜோசப் அவரோட இயக்கத்தில் அவர் படம் நடிக்க போகிறதா ஒரு தகவல் வந்திருக்கு. ப்ரோ, உங்கள் பேர் எங்கே தான்? என் பேர் குரு, நான் அசோக் நகர்லேருந்து வரேன். சூப்பர். நம்ம ஏரியா பாய் அவர். ஓகேம்மா, உங்கள் பேர்? உமா. உமா. ஸ்கூலில் வந்து இந்த பாப்பாலாம் சொல்கிற மாதிரி க்யூட்டாக சொல்கிறாங்க அவங்க. நீங்கள் என்னம்மா பண்ணுறீங்க? எங்கே இருக்கீங்க? எந்த ஏரியா? அசோக் நகர். அசல் ஒன்றா இருக்கிறோம். இப்போ எவ்வளோ நாளாக சென்னையில் இருக்கீங்க? நாங்கள் வந்து இப்போ 30 வருஷம் இருக்கோம். 30 வருஷம், 3 டிக்கெட். சூப்பருங்க. ஹாப்பி டு ஹேவ் யூ ஆன் அவர் ஷோ. ஸோ எபிசோட் கொஸ்டின் என்னன்னா, இப்போ நீங்கள் ஆக்சுவலாக என்ன ப்ரோ பண்ணுறீங்க? நான் வந்து ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் ப்ரோ. ஓகே. ஸோ என்ன, எப்போதுமே நம்ம இப்போ ஒர்க் பண்ணுற இடத்த தாண்டி ஒரு விஷயம் தோணும். ஓகே, இந்த மாதிரி பேரலாக நான் ஒரு ஒர்க் பண்ணால், இல்லை நமக்கு பிடிச்ச ப்ரொஃபஷனை பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி எல்லாருக்கும் ஒரு பேரலல் ட்ரீம் இருக்கும். அப்படி உங்களுக்கு இருக்கக்கூடிய பேரலல் ட்ரீம், இந்த ப்ரொஃபஷன் இப்போ நான் பண்ணால் ஜாலியாக இருப்பேன்பா அப்படின்னு நீங்கள் நினைக்கிறது? எனக்கு ப்ரொஃபஷனல் இல்லை, எனக்கு இந்த ஃபாரஸ்ட்டு அதை சார்ந்த ரிலேட்டடாக இருக்கிற ஒர்க்ஸ் பண்ணுறதுக்கு அப்பப்போ தோணும். ஏன்னா நம்ம என்ன தான் மாடர்ன் டேயில் ஒர்க் போயிட்டு இருந்தாலும் ஒரு நிம்மதி தேடி போகிற இடம், ஒரு காடு சார்ந்த இடம், இல்லை ஒரு பீச், அந்த மாதிரி எனக்கு வந்து இந்த ஃபாரஸ்ட்டை மெயின்டைன் பண்ணுறது, ஸோ அந்த மாதிரியான ஆக்டிவிட்டீஸில் இது பண்ணுறது. என்ன அது ஆச்சரியமா இருக்கு. ஃபாரஸ்ட் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு ப்ரொஃபஷனாக இருந்தால் போகணும் அப்படின்றது ஆக்டிவிட்டி. ஏன்னா டே பை டே நம்ம புதுசாக எதனா ஒன்று நடக்கும்ல அந்த இயற்கை சுற்றின இதுலலாம், அதனால் அதுக்காக. சூப்பருங்க. பாருங்க, நம்ம ஏரியா பாய் எவ்வளோ இயற்கைக்கு நன்மை செய்யணும்னு பேசிகிட்டு இருக்கிறாரு. இது வல்லவா லட்சியம். என்னென்ன வேலைனா பெரிய வேலையாக பார்க்குற மாதிரி. அதாங்க சொல்லுங்க, பெரிய வேலை தான். சும்மா ஏதாவது ஒன்று இருக்கும்ல. போயிருந்தோம்மா, இப்போ வேலைக்கு போயிருந்தேன், இப்போ போகணும் கிடையாது. ஐடிகம்பில் வேலை செஞ்சிருந்தேன், அதோட கொஞ்சம் இதாக இருக்கும்னு நினச்சி ஒரு வேலைக்கு போயிருந்தான், வேறு ஒன்றும் இல்லை. சூப்பருங்க. தேங்க்யூ, ஸோ ஸ்வீட். தேங்க்யூ. பயங்கர பெக்யூலராக இருக்கு ப்ரோ. எப்படி இந்த தாட் வந்துச்சு உங்களுக்கு? இல்லை, ஏன்னா இங்கே உண்மைன்றது வந்து மனுஷங்கிற நாளடைவில் ரொம்பவே கம்மியாயிடுச்சு. அதனால நிம்மதி தேடி போனோம் அப்படின்னா ஒருத்தரும் ஒரு மாதிரி இருக்கும். எனக்கு வந்து இந்த இயற்கை சார்ந்த விஷயம்லாம். நேர்களே, எபிசோடுடைய அடுத்த சினிமா அப்டேட் உங்களுக்காக எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன். ஆக்டர் ஃபகத் ஃபாசிலும் ஆக்டர் வடிவேல் அவர்களும் சேர்ந்து நடிச்சிட்டு இருக்கிற படம் தான் மாரீசன். இந்த படத்துக்கு இயல்பாகவே ஒரு மிகப்பெரிய ஒரு எக்ஸ்பெக்டேஷன் மீட்டர் சோசியல் மீடியா அளவில் வந்து இருந்துகிட்டே இருந்துச்சு. ஸோ இந்த நிலைமையில் இந்த படம் ஜூலை மந்த் வேர்ல்டு வைடு ரிலீஸ் ஆக போகிறதா ஒரு எக்ஸ்க்ளூசிவ் தகவல் வந்திருக்கு. நேர்களே, எபிசோடோடைய அடுத்த சினிமா அப்டேட் பயங்கர மாசான அப்டேட் உங்களுக்காக நான் எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன்.
இந்த சிம்பிள் பார்த்தோன்னே நீங்கள் கண்டுபிடிச்சிருப்பீங்க. நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினி சாரோடைய படத்தினுடைய அப்டேட் தான் இப்போ எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன். ஸோ ஜெயிலர் வெற்றியை தொடர்ந்து இப்போ நெல்சன் அவர்களோட ஜெயிலர் 2 படம் வந்து நடிச்சிட்டு இருக்கிறார். அந்த படம் வந்து ஆல்மோஸ்ட் ஷூட்டிங்லாம் முடிஞ்சிருச்சு. இன்னொரு பக்கம் பேரலாக கூலி படம் வந்து நம்ம லோகேஷ் கனகராஜ் இயக்கத்துலேருந்து நடிச்சிட்டு இருந்தார் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினி சார். அந்த படத்தினுடைய ஷூட்டிங்கும் கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் ரேப் ஆகிடுச்சு. இந்த நிலைமையில் ரீசெண்டாக ஒரு ஃபோட்டோ ஷூட் வந்து ஒரு ஃபோட்டோ ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. நம்ம ரஜினி சார் இருப்பார், பக்கத்தில் இருந்து கார்த்திக் சுப்ராஜ் இருப்பாங்க, நெல்சன் இருப்பாங்க, லோகேஷ் கனகராஜ் இருப்பாங்க. ஸோ இந்த ஃபோட்டோ பார்த்தோன்னே இவங்க 2 பேரோட இப்போ படம் முடிஞ்சிருக்கு. திரும்ப பேட்டை படம் கொடுத்தா நம்ம கார்த்திக் சுப்ராஜ் கூட அவர் இணைவாரா அப்படின்ற ஒரு ரூமர்ஸ் போயிட்டு இருந்த மத்தியில் ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் ஆயிருக்கு. எகெயின் அந்த பேட்டை காம்போ கார்த்திக் சுப்ராஜ் அண்ட் ரஜினி சாரோட காம்போவில் ஒரு படம் விரைவில் தயாராகிறதா ஒரு தகவல் வந்திருக்குங்க.